A new Tamil movies 2025 journey. நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? ஸோ இப்போ வந்து இதில் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ இப்போ ரெட்ரோ வந்து ஓல்டுன்னு எடுத்துக்கலாமா? எப்படி ஓல்டில் தான் ஆக்சுவலி ரெட்ரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. அது வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட்டு மொத்தமாக ஃப்ளாப். தக் லைஃப் ஓட்ட படம் அதுக்கு மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கல. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மணிரத்னம், கமல்ஹாசன் திருப்பி வராங்க, ஏஆர் ரகுமான் மியூசிக்கு நான் பார்த்துறேன். ஆனால் அது எப்படின்னா ஆனால் ஓட்ட படம் அட்லீஸ்ட் இந்தியன் 2 ஓட்ட படம். இந்தியன் 2 வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்குது, சரி ஓகே எவ்வளோ ஓட்டே முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அட்லீஸ்ட் அந்த பார்த்து ஃபுல்லாக பார்த்தேன். தக் லைஃப்க்கு என்ன ஆச்சுன்னா ஸ்பாயிலெல்லாம் அதான் ஃபஸ்ட் ஹாஃப் கமலை சாவச்சிருவாங்க, சாவடிக்க மாட்டாங்க, தள்ளி விட்ருவாங்க. அவன் திருப்பி இதுவாகிட்டு ரைஸ் பண்ணி வருவான். அதெல்லாம் முடிச்சுட்டு நாசரை கொல்லுவான். நெக்ஸ்ட்டு வேறு ஒருத்தர் கொல்ல போவான். நான் போய் தெரிஞ்சு லைனாக ஒருத்தர் கொண்டு வர போகிறான்னு திருசா செத்துச்சு. நெக்ஸ்ட்டு சிம்பு தான் சாவ போகிறான்னு தெரியும். வந்து படத்தை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். வாய் தேட்டரில் யாருமே இல்லைடா படம் பார்க்கும்போது. ஏன் இவ்வளோ ப்ரெடிக்டபுளாக? அதுவும் இல்லாமல் அதுவும் மணிரத்னம் எப்படி என்ன படிச்சு சக்கசம் ஆகணும் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் இருந்துச்சு தக் லைஃப்பில். ஆனால் அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. என்ன நடந்துன்னு தெரியல கதை. ஸோ இப்போனா நான் அந்த மாதிரி இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நல்லா இருந்துச்சுன்னு ஒரு தமிழ் படம் லாஸ்ட்டாக சொல்லி எவ்வளோ நல்லா ஒரு டார்க் திங்ஸ் ஒன்று தெரியுமா தக் லைஃபு ப்ரொமோஷனுக்கு? அது கன்னடாவா? இல்லை, ரிவ்யூஸ் வந்து மக்கள் பீப்புள் தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே மொக்க படம் நல்லா இல்லை, ஸ்டோரி இது எல்லாம் இல்லை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க தெரியும். யார்? எல்லாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸு. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோ வரைக்கும் மோசம் இல்லை. நிறைய பேர் வந்து நல்லா இல்லை நல்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம். இதே ஃபார்மெட்டில் ஒரு 10 ரீல் அது அப்படியே போட்டுருந்தாங்க. இதுதான் எவ்வளோ ப்ரொடக்ஷன் கம்பெனி காசு கொடுத்தாங்க? 50K எல்லாருக்கும். இது நம்மளால கொஞ்சம் கேஸ் கூட போடலாம் இதை பற்றி சொன்னோம். நாங்கள் ரேன் சொசைட்டின்னா நம்ம கிட்ட ஒரு 50,000 கொடுத்துருந்தா அந்த படத்தை எங்கேயோ வச்சுருவோம். ரெட் பாக்ஸில் 5 போட்டு. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புக் மை ஷோவில் ரேட்டிங் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஃபேக்கு தான். புக்மே ஷோலாம் சும்மா அதெல்லாம் அந்த ட்விட்டரில் போடணும் பாரு. சரி, அதான் இப்போ வந்து நம்ம ஊரில் மெயின் ஸ்ட்ரீம் படம் ஒரு ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா படம் ஓடாதுன்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டே மாறிச்சு. ஏன்னா லியோவுக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அங்கங்கே ஃப்ளாஸ் இருக்குது. ஆனால் எப்படி ஆச்சு? படம் ஓடல. இப்போதைக்கு லியோனா இல்லை வேணா ஃபஸ்ட்டு படம் ஓடாத படம் நல்லா இல்லை. லாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃப் வந்து இது பண்ணி அக்செப்ட் பண்ணி எல்லோரும் நல்லா படம்னு சொன்னதுன்னா விக்ரம்லாம் இதோட கம்பேரே பண்ண முடியாது. விக்ரம்லாம் நல்ல படம், அது சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் ஒத்துனானுங்க. அது ஒன்று. ஏன்னா இப்போ ஒருத்தன் ஒரு 10 பேர் போட்டான்னா நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு 50 பேர் படம் பார்க்காம தட்டுன்னு இருப்பான், படம் நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு. அது வந்து நம்ம ஊரில் அந்த ஒரு எக்கோ சேம்பர் ஆகிடுச்சு. நம்ம தமிழ் ட்விட்டர் இன்ஸ்டாலாம் உனக்கு நல்லா இருக்கா? எனக்கும் நல்லா இருக்கு. அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா, அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த படம் வந்தாலும் சரி கன்ஃபார்ம் அது ஃபர்ஸ்ட் நல்லாவே இருக்காது. எவனாச்சும் பார்த்து வந்து சொல்லுவான் இல்லை நானே போய் பார்த்த பிறகு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் சரி. அதான் அது தப்பு இல்லை. ஒருத்தர் 2 பேரை ட்ரஸ்ட் பண்ணி அந்த ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொன்னானா ஓகே. யாருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க மாட்டாங்க. அதான் எல்லா பற்றியும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஹை மைண்ட் சொல்லுவாங்க. ஹை மைண்ட் சொல்லுவாங்க பேர். இப்போ ரெட்ரோ வந்து ஆக்சுவலாக தக் லைஃப் அளவுக்கு போட்டோ பண்ணலாம் இல்லை. அது வந்து ஆள் கொஞ்சம் லேசி ரைட்டிங்காக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் சில நிறைய சப்ளாட்ஸ் இப்படி வந்துட்டு தீம்லாம் கொண்டு வந்ததால் அது வந்து ஒரு மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஒர்ஸ்ட் கிளைமேக்ஸில் ஆமாம் எதுக்கு ரிலீஜன்லாம் கொண்டு வந்து எதுக்குதான் கொண்டு வந்தான்னு தெரியல. அதான் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா. ஆனால் அதில் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்குது. ரிலீஜன் தப்புன்னு சாமி வேல் ஏற்றுட்டு வராங்க. ஒன்றும் புரியல. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஐடியா இருக்குது. அந்த சில ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில சீன் டைரக்ஷன் ஃபைட் சீன்லாம் வந்து நல்லா பண்ணிச்சு. ஆனால் பரவாயில்ல. பட் ஆனால் வந்து படம் ஓடல. ஸோ அதே மாதிரி எல்லாருமே பார்த்தோம் நல்லா இருந்தால். இப்போதைக்கு ரெட்ரோனா ஓட்ட படம். ஆனால் கேரக்டர் சூர்யா கேரக்டர் வந்து ஒரு அளவு நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்னால் தாட்டில் சொல்லவே மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ஜங்க் ஒன்று ஜங்க்கு இல்லைன்னா தமிழ் சினிமாவை சேவ் பண்ணிட்டானுங்க. ஜங்க்கு தமிழ் சினிமாவை சேவ் பண்ணிட்டாங்க. இதே தான் 2 இலையில் இருப்பானுங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட்டிங் இல்லை. இப்போ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்க்கு வருவோம். டூரிஸ்ட் ஃபேமிலி அது வந்து ரெட்ரோ கூட வந்துச்சு. ஆல்மோஸ்ட் அதனுடைய மொத்தமான சேலரி இப்போ வந்து பார்த்தா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து சேம் 97 crores. இது வந்து 98 something 100 crores கிட்ட. ஒரு புது நியூ டேரக்டர், டெபியூட் டேரக்டர்.
டெபியூ டேரக்டர். சசிகுமார் இல்லையா? சசிகுமார் இல்லை. அதான் அதோட வந்து இந்த நம்ம லாஸ்ட் டிக்கேடோட ஒரு நல்ல படமாக மெய்யழகன் இருக்குது. அதை ட்ரை பண்ணுறாங்க, தப்பு இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்சுவலாக நல்ல படம் தான். ஆனால் அந்த டைமே மெய்யழகன் பார்க்கல தேட்டரில் போய் யாரும் பார்க்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி 100 கோடி வந்துச்சு. ஏன்னா ரொம்ப டைப் ஆகிட்டாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பார்த்தா ஃபுல் ஹோல்சம், எல்லாமே ஹோல்சமாக இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி அந்த படம். ஃபேமிலி பேக்கடு மூவி அது. இப்போ அதே மாதிரி இப்போ 3 BHK வந்துச்சா சம்திங் அந்த மாதிரி டைப்பில். அதே மாதிரி பெருசுன்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு படம் நீங்கள் அந்த இந்த கேட்டகரியில் போடாதீங்க ஏங்க, ஹோல்சம் கேட்டகரியில். ஆமாம், அது வந்து 18+ ஹோல்சம். அதான் இவ்வளோ படத்தை இது பண்ண முடியாது. பெருசுன்னு டென்ஷன். குடும்பஸ்தான் வந்துடா. குடும்பஸ்தான் நல்ல படம் ஆக்சுவலாக. ஒரு அதே ஆனால் அவனுடைய நம்ம ஆள் பண்ணுற அதே கேரக்டரு புரோக்கன் தமிழ் காய். ஆமாம், அப்புறம் அந்த எப்படி இருக்குமா அந்த சைடு அது வரலாம். இது வந்து விஜய் ஆண்டனி, விக்ரம் பிரபு இவங்களாம் ஒரு படம் வச்சுன்னே இருப்பாங்களா எப்பவுமே. சந்தானம் அந்த படம்லாம் கூட வந்துன்னு இருக்கு. சந்தானம் படம் வந்து இது டிடி ரிட்டர்ன்ஸ் கோப்ப படம். ஆமாம், டிடி நெக்ஸ்ட் லெவல். ஆமாம், நெக்ஸ்ட் லெவல் தான். அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. நமக்கு காசு தான் நம்ம போயிட்டு பார்க்கணும். அதுவே மெயின் ஸ்ட்ரீமில் வந்த ரெட்ரோக்கு அப்புறம் வந்து இது குட் பேட் அக்லி. அது டிக்ரேட் பண்ணி ஓட்டானுங்க பார்த்தா. அது கேட்டகரியில் பிறந்தது. அது என்ன கேட்டகரியில் போகுதுன்னே தெரியல. அது ஏதோ பரவ அந்த ஃபேன்ஸ்க்கு இது வந்து தமிழ் சினிமாவோட மைண்ட் கிராஃப்ட் படம் மாதிரி. அதான் நம்ம குட் பேட் அது ஒரு ஃபேண்டம். அந்த ஃபேண்டம் எவ்வளோ மில்க் பண்ணுமோ மில்க் பண்ணிட்டு நல்லா வந்துச்சு. அவ்வளோ தமிழ் சினிமா ஒரு படத்தில் பார்க்கணுமா அது, இல்லை ரீல்ஸ் ஒரு படத்தில் பார்க்கணுமா அது ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா தமிழ் படம் 3 வந்து எடுக்க எல்லோரும் ட்ரை பண்ணே வராங்க. தான் குட் பேட் அக்லியில் வந்து தமிழ் படம் 3 ட்ரை பண்ணுறாங்க. டிடி நெக்ஸ்ட் லெவலையும் தமிழ் படம் 3. அதனால் நம்ம மிர்ச்சி சேவா எப்போ தமிழ் படம் 3 எடுப்பாருன்றது தான் இப்போது எங்கள் இந்த வீடியோவோட பர்பஸே. தமிழ் படம் ஆமாம், எப்போ தான் 3 வரும். தமிழ் படத்தோடைய பெரிய அது எந்த படம் பார்க்க போய் தமிழ் படம் 2 பார்த்தேன். தில்லுக்கு துட்டா கடம்பன் இதுரா தில்லுக்கு முள்ள இல்லை கார்த்தி. இது ஒரு படம் தில்லு முள்ள என்னவா கார்த்தி இது இந்த ஐயோ கடைக்குட்டி சிங்கம். கடைக்குட்டி சிங்கம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட் தனபாலம் வந்தோமா, அவனும் வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்க்கலான்னு போகிறோம். அப்புறம் பார்த்தா அவசர அவசரமாக ஒரு தேட்டரில் போய் உட்காந்துட்டான். நான் ஒரு அவசரமாக ஒரு தேட்டரில் போய் உட்காந்துட்டேன். பார்த்தா தமிழ் படம் 2 போகுது. மேஸ்டர் பீஸாக இது பண்ணிட்டு அது வந்து நல்ல சாய்ஸ். அது நான் போய் தெரியாமல் உட்காந்துருவோம். ஃபுல் ஒரு அருமையான படத்தை வந்து பார்த்துட்டு வந்தேன். அவன் பேர் பிச்சைக்கார மாதிரி போயிட்டு. அதே மாதிரி நாங்கள் ஒரு வாட்டி சாமி ஸ்கொயர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் டைமில் செக்கசி வந்தோம் நம்ம போனோம். ஐயோ, அது ஒரு நல்ல சாய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பெஸ்ட் சாய்ஸ் நான் தான்டா போய் பார்த்தது. நான் வெயிட்டிங் தமிழ் படம். ஸோ அதான் இப்போ உடனே இப்போ ரிடம்ஷனுக்காக வந்து தலைவர் தான் வந்து ரிடம்ஷன் கொண்டு வர போறாருன்ற மாதிரி சொல்லுறானுங்க. அதெல்லாம் ஏற்கனவே திருப்பி ஏதோ சுமாரான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் தான் வரப்போகுது. விஜய் ஒரு படத்தை கூட படம் வந்தது பறந்து போ அந்த குரு இந்த பாக்ஸ் ஆஃபீஸில். அதுதான் நம்ம ஊரில் வந்து ஏதோ ப்ரொடியூசர்லாம் நம்மளுக்கு வந்து காசு தர போகிற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து அவ்வளோ இதுவாக பார்த்தேன் நாங்கள்லாம். நம்ம ஒரு குரூஷியலான டைமில் வரோம்டா இப்போ தமிழ் சினிமாவில். மெயின் ஜாம்பவான் விஜய் வந்து கப்பல் இறங்கி விட்டு போக போகிறார். தமிழ் சினிமா யார் கையில் கொடுத்துட்டு போகிறாரு உங்களுக்கே தெரியும். சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அதுதான் கமல் மணிரத்னம் நம்ம வடிகிற படம் ஓடல. கார்த்திக் சுப்ராஜ் படம் மெயின் ஸ்ட்ரீம் படம். என்னதான் நடக்குது? என்ன நடக்குது? ரஜினி வந்து ரஜினி படம் கூலி வந்தும் தக் லைஃப் மாதிரி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. அந்த சினிமா மேலே போய் 25ஓட இயர் தமிழ் சினிமாவுக்கு முடிஞ்சிடுச்சு. மெயின் ஸ்ட்ரீம்ல ஏதாவது அந்த இதுக்காக இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது ஒரு டைம்ல ஆக்ஷன் மூவி நல்லா பார்த்துருந்தாங்க. அதான் 2015 to 2020 அந்த டைம்லாம் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் சைக்கோ த்ரில்லர் ஃபிலிம்ஸ் அப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா, அப்போ இருந்தது. இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ இங்கே சொன்னா ஃபீல் குட் அந்த ஷீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபீல் குட் பேசுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம இது மெயின் கடைசி படம் தலைவர் வந்து அது என்ன ஆக போகுது ஒரு ஐடியாவே இல்லை. பாருங்களேன், அது வந்து இப்பயே தெரியும், ஃபுல்லாக தெரியும். அதான் எப்படி ஓடாதுன்ட்டு அது ஒரு டைரக்டர் சின்ன ஹோப். அதுதான் ஒரு ஹேண்டில் யார்கிட்ட இருக்குன்னா இதே லாஸ்ட் படம் ஒரு கார்த்திக் சுப்ராஜ் என்னதான் பண்ண போறாங்க. இல்லைனா டைரக்டர் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் இல்ல அட்லி வந்துன்னா கன்ஃபார்ம் லாஸ்ட் படம் 100 நாள் இவங்க யாராவது ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அனில் சார்ந்த எங்களுக்கே ஒரு ஐப்பு வந்திருக்கும். போயும் மெயின் ஸ்ட்ரீம்ல வரைக்கும் ஒரு படம் கூட நல்ல படமா எடுக்காத வினோத் அந்த இந்த படம் 2 படத்தை வச்சுலாம் ஓட்டுனதெல்லாம் முடிஞ்சிச்சு. வலிமை, சுதரங்க வேட்டை, தீரநதிகாரம் 2 படத்தை வச்சு நாங்கள் அத்த படம் நல்லா இருக்கும் நினச்சி முடிஞ்சிச்சு. ஏன்னா அப்படி ஒரு 3 படம் அருமை. அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு டேலாக்லாம் ரைட் பண்ணி ப்ரோ பீக்கு போயிட்டாரு. ஏதோ 10ல் வரும் சொல்லுவான். வலிமை 6 நாள் ஆச்சு. வலிமை அஜித் வலிமை ஃபர்ஸ்ட் ஹாஃப் தவிர எதுவும் அந்த துணிவு பார்க்கல. அப்புறம் என்ன எதாவது இன்னொன்று படம் குருவில் தானே விவேகம். வலிமை, துணிவு
கமல் வச்சு என்ன படம் எஜித் வச்சு எத்தனை என்ன படம் இன்னொரு படம் இது லாயரா டேய், அந்த படம் நல்லா இருக்கும் அது அவன் தான் ஆமா ஆமா அந்த படம் நல்லா இருக்கும் அது ரெண்டு ரீமேக் ரீமேக்ன்றனால அப்படியே தீரன் அதிகாரம் அந்த லாயர் படம் நல்லா இருக்கும் சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் அது மறந்துட்டேன் சாரி 3 ஃபிலிம் நல்லா எடுத்திருக்கான். பட் ஆனா வந்து நடுவுல வந்து நிறைய மொக்க அதுக்கப்புறம் தான் 3 படம் கரெக்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸோ ஐப் இருந்த படம் ஓடாம போறது அது ஒரு இதுவாயிடுச்சு. இப்போ ஐப்பே இல்லாம படம் இது விஜய் படத்துக்கு ஐப் கம்மியா இருக்கு. இப்போ வந்து படத்துக்கு போவோம். விஜய் மெயினா பார்க்கறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா வந்து போலீஸா ஆக்ட் பண்றான். ஸோ வந்து அந்த தெரி இல்லடா அந்த வில்ல குருவியா வில்லடா அந்த படம் வில்லு தானே தெரியுதானா பெஸ்ட் போலீஸ் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றான். அப்படி வந்து நல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்து லுக் பார்த்தா அந்த வில்லுல மீச முறுக்கிட்டு அப்பா ஒரு சீன் வரும் மண்ணில் கூட போதால நம்ம இது மெர்சலாசன்ல பானே வெற்றிமாறன் மெர்சல்ல தாத்தா அங்கிள் வெற்றிமாறன் மாதிரி வெற்றிமாறன் மீச வெற்றிமாறன் போலீஸ் கிட்ட போட்டு யார் மேல இவனா மறிக்கிறானா பகவத் கேசி மறிக்கிறானா அம்மா இவனை அவன் பேர் எதிரா பாலகிருஷ்ணன் மாதிரி அந்த அவன் பார்த்து தான் ரீமேக் வேற பண்றாங்க. ஒரு ஐபிஎல் இல்லை சுத்தமா என்ன நடக்கணும்னு தெரியல. ஒருவேளை இந்த படம் ரொம்ப குப்பையா எடுத்துட்டா ஆடியன்ஸ் வந்து கஷ்டப்படாம அனுப்பிச்சு வைப்பாங்க அரசியலுக்குன்ற ஒரு பிளான்ல வந்து அப்போசிங் பார்ட்டியாச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதை பத்தி பேசுனீங்க? ஏற்கனவே இந்த ஃபேன்ஸ் கம்மியாயிட்டாங்க பாலிடிக்ஸ் போனதுனால. வியூஸ் ஆமா வியூஸ் வந்தது எவ்வளவு வியூஸ் வந்தது? இன்டர்நெட் போயிடுச்சு. இன்டர்நெட் போயிடுச்சு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விடுறாங்க 1 ஹவர்ல என் கேம் ட்ரெய்லர் 1 மில்லியன் லைக்ஸ் வரல. ஆனா எதிரா வந்துச்சு மாஸ்டர் டீசர் 1 ஹவர்ல பிகிலே வந்துடா. பிகிலும் அதேதான். பிகில அவ்வளோ பீக்ல இருந்துச்சு. எல்லாம் லாக்டவுன்ல வீட்டுல உட்காந்து ஃபேக் ஐடியா எடிட் பண்ணி லைக் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு 3 அக்கௌண்ட் வச்சுன்னா அந்த 3 அக்கௌண்ட்ல லைக் 3 அக்கௌண்ட் லைக் பண்ணிட்டு பிகில்லாம் டீசர் பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தா ஐப்போட. இப்ப பென்ஸ் அது வந்து பார்த்தா விக்ரமோட ஸ்பின் இது மாதிரி இது பேரடி மாதிரி அந்த படம். ஸோ அது வந்து எல்லாம் அந்த டீசர் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எல்சியூ படம் ஒன்று அது எப்போ அந்த நிவின் பாலியோட அந்த ஒரு அந்த நிவின் பாலியோட இது எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போ போச்சு எனக்கு அந்த படத்தில் ஓப்பு. ரோலக்ஸோடைய பேரடி மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. செக்கா மாதிரியே இருந்தான். யாரு? ஆமா மியூசிக் டைரக்டர் வந்து சாய். அவன் பேரை போட்டாவே எனக்கு பாட்டே கேட்க தோணுது. படத்தை எப்படி பார்க்குது? சாய் ஆசை கூட இல்ல இல்ல இந்த பாட்டு நல்லா இல்ல இல்ல இன்னொரு அது மூவி நியூஸ் சொல்லி சொல்றேன் பாரு. ஒரு இது அது இல்ல ஒரு இது போயினுக்குது. அல்லு அர்ஜுன் அட்லி வச்சு படம் எடுக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து வில் ஸ்மித் வில்லனா கேட்டு இது பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க. நிறைய வாய்ப்புகளுக்கு தான் வருது. ஏன்னா படம் பட்ஜெட் எப்படி 500 கோடி கிட்ட போயினுது. அதான் இந்தியாவிலே இப்போ லார்ஜஸ்ட் பட்ஜெட் ராமாயணா. அப்புறம் இந்த அல்லு அர்ஜுன் அட்லி எடுக்கிறாங்களா அந்த அட்லி 6 சரிதான். அதுலயும் சாய் தானே. அதுலயும் நம்ம சாய் பல்லவி தான் சீதாவை நடிக்குது. சாய் தான் மியூசிக் டைரக்டர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே சரி போதும். நல்ல படம் தான் பார்க்கலாம். ஓகே முடிச்சு போனாங்க சேடாக முடிக்கிறோம். எனக்கு பிடிக்கல தமிழ் சினிமாவே வச்சிடறோம் நாங்கள்.